அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கிறது. தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டு விட்டன. 9 கட்டங்களாக நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது. தமிழ்நாடு ஏப்ரல் 24ஆம் தேதி தேர்தலை சந்திக்கிறது. தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் தயார். மக்களும் இந்த தேர்தலை நோக்கி இந்த மனநிலைக்கு தயாராகிட்டாங்க. ஆனால் அரசியல் கட்சிகள் தயாரா அப்படின்னா இதுவரைக்கும் இல்ல அப்படின்னு சொல்ல முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சரி, தேசிய அளவிலும் சரி, எல்லா கூட்டணிகளிலுமே ஏதோ ஒரு வகையில குழப்பம் பெரிய அளவிலோ சிறிய அளவிலோ நீடிக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. அந்த குழப்பம் நீடிக்க காரணம் என்ன? தீருமா அந்த குழப்பங்கள்? அந்த குழப்பங்களுக்கு பின்னாடி கொள்கை முரண்பாடுகள் இவை எல்லாமே அடங்கி இருக்கிறதா? இவற்றையெல்லாம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக அலசுவோம், விவாதிப்போம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். ஒரு கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட இந்தியாவின் 16வது மக்களவைக்கான தேர்தல் ஏப்ரல் 7ஆம் தேதி தொடங்கி மே 12ஆம் தேதி வரை 9 கட்டங்களாக நடக்க உள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 24ஆம் தேதி ஒரே நாளில் வாக்குப்பதிவு நடத்தப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் இழுபறி நிலையில் உள்ள கூட்டணிகள் முடிவை எட்ட வேண்டிய தருணம் வந்துவிட்டது. பாஜக கூட்டணி பலத்தை கூட்ட பகிரத பிரயத்தனம் செய்கிறது. காங்கிரஸ் கூட்டணியோ பல கட்சிகள் கைவிட்டு போன நிலையில் உள்ளது. இடதுசாரிகளின் நிலைமையோ இருப்பதையும் இழக்காமல் தக்க வைக்கும் போராட்டமாக உள்ளது. அதிகபட்சம் ஓரிரு நாளில் கூட்டணிகள் குறித்த முடிவுகள் தெரிந்துவிடும். இந்த மக்களவை தேர்தலில் குறிப்பிடத்தக்க அம்சம் தேசிய கட்சிகள் தேய்விரையாகி மாநில கட்சிகளின் கூட்டணிக்காக மல்லு கட்ட வேண்டிய சூழல் பளிச்சென தெரிகிறது. எனவே எந்த ஆட்சியானாலும் மாநில கட்சிகளின் ஆதிக்கமின்றி அமைய வாய்ப்பில்லை என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. இது உண்மையான கூட்டாட்சிக்கு வழிகோலுமா அல்லது இழுபறிகள் நிறைந்த குழப்பத்திற்கு வித்திடுமா? நடக்கவுள்ள தேர்தல் பிரச்சாரங்கள், அதில் வெளிப்பட உள்ள பணபலம், தேர்தல் கமிஷனின் கெடுபடி, மக்களின் ஆர்வம் என எல்லாம் கொண்ட மாபெரும் ஜனநாயக திருவிழாவை இந்தியா சந்திக்க உள்ளது. அதிகமான பிரதமர் வேட்பாளர்கள் குறித்த பேச்சுகள் வலுப்பெற்ற தேர்தலுமாக இது உள்ளது. கூட்டணிகளின் சாதக பாதகங்கள் என்னென்ன? இளம் வாக்காளர்கள் எடுக்க போகும் நிலைப்பாடு என்ன? மதம், சாதி, ஊழல் ஒழிப்பு, பணம், தனிநபர் செல்வாக்கு, கட்சி செல்வாக்கு, அந்தந்த பகுதிக்கான பிரச்சனைகள் என பற்பல அம்சங்களை உள்ளடக்கியே ஓட்டுகள் பதிவாகின்றன. இந்த அம்சங்களை சரியாக தங்களுக்கேற்ப சாத்தியப்படுத்திக் கொள்வதில் எந்தெந்த கட்சிகள் எப்படி செயல்படுகின்றன என பல சுவாரஸ்யமான கேள்விகளை எழுப்பி உள்ளது தேர்தல் தேதி அறிவிப்புகள். நிறைய கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இந்திய குடியரசுக் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு சேகு தமிழரசன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜோதிமணி அவர்களும் புதுடெல்லியிலிருந்து இணைகிறார். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் திரு சேகு தமிழரசன் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். குழப்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நேற்றைய வரைக்கும் நிலவரம் என்னவென்றால், இல்ல அதுக்கு போன வாரம் எல்லாம் அதிகமா சொல்லப்பட்டது மற்ற கூட்டணிகள்ல குழப்பம் இருக்கிறது, ஆனால் அஇஅதிமுக தெளிவாக இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு குழப்பங்கள் இப்போ சற்று தென்பட ஆரம்பிச்சிருக்கோம். ஏனென்றால் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை பேச்சுவார்த்தையில என்று சொல்லப்படும். இந்த சீட் ஒதுக்கீடு பேச்சுவார்த்தையில ஒரு குழப்பத்துக்கு ஒரு கட்சி தலைமைக்கு ஏற்படுவதற்கு காரணமே கொள்கை உறுதி இல்லாமல் இருக்கலாம், வலுவு இல்லாமல் இருக்கலாம், கட்சி அமைப்பு இல்லாமல் இருக்கலாம். இது ரெண்டும் இருந்தாதான் இந்த குழப்பமும் தடுமாற்றமும் வரும். இன்றைக்கு தேசிய கட்சிகளுக்கு கூட, அது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனாலும் பாஜக ஆனாலும் இல்ல வேற தேசிய கட்சிகள் ஆனாலும், இதுவரையில தேர்தல் தேதியே அறிவிக்கப்பட்டு விட்ட இந்த நாள் வரையில ஒரு உறுதியா யாரு யாரோட சேர போறாங்க, என்ன பண்ண போறாங்க, எப்படிப்பட்ட கூட்டணி அமைய போகுது, எத்தனை வேட்பாளர்கள், இதுல ஒரு தெளிவே இல்லாம, ஏன் அரசியல் விமர்சகர்கள் கூட ஒரு உறுதியா இப்படிதான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு குழப்பம். நான் சொல்ல முடிச்சிடறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இந்தியாவிலேயே திட்டவட்டமாக வேட்பாளர்களை அறிவித்து
தேர்தல் அறிக்கையை மக்கள் மன்றத்தில் வைத்து தேர்தல் பிரச்சாரத்தையும் துவங்கி உறுதியா அதுல மாற்றுக்கிறது இல்ல. கூட்டணி கட்சிகளுடைய சீட் எதுன்னு தெரியல, எந்தெந்த சீட்டுன்னு தெரியலங்கிறதான் கேள்வி. அது நான் அதுல மிக தெளிவாவும் அதையும் சொல்லியாச்சா. ஏன் அதுல முன்னேற்றமே ஏற்படல சமீபத்துல? இது முன்னேற்றம் ஏற்படலன்னு நீங்க சொல்ல முடியாது. அதாவது நான் சொல்றேன் கேளுங்க. இல்ல யார் சொன்னதுன்னு பாக்குறீங்களா முன்னேற்றம் ஏற்படல அப்படிங்கறது? நான் முன்னேற்றம் ஏற்படலன்னு நான் சொல்லல, யார் சொன்னாலும் நீங்களே தெரியல பார்க்கறீங்களா? இல்ல அவர்கள் சொல்றது வேறு, ஆனால் அதை நீங்க சொல்றதுக்கான வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படலன்னு யார் சொன்னாங்கன்னு இப்ப தெரியல பார்க்க. கட்சி சார்பாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையோடு தொகுதி உடன்பாடு குறித்து பல சுற்று பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கிறது. பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் ஏற்படல. பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் ஏற்படலன்னு இன்னும் கூட விளக்கியிருக்காரு. 15 நாளா முன்னேற்றம் ஏற்படலன்னு அது இன்னொரு தருணத்துல சொல்லியிருக்கிறார். அதுதான் கேள்வி. ஏன் நீங்க தேர்தல் வேட்பாளர்கள் அதிமுக அறிவிச்சு நாளாகி இருக்கிறது, இன்னமும் கூட அதுல முன்னேற்றம் ஏற்படல அப்படிங்கிறது நிச்சயமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். வருத்தப்படாது. தோழர் ஜி ராமகிருஷ்ணன் சொல்ற கருத்து அவரு இன்றைக்கு இருக்கிற சூழல்ல அவருடைய அந்த கருத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் எப்பவுமே நீங்க பார்க்கலாம், அது ஒரு தேசிய கட்சி, அது ஒரு தேசிய கட்சி. அந்த கட்சியிலும் வழக்கமா அவங்களுடைய இறுதி முடிவு எடுக்கிறது அவங்களுடைய தேசிய தலைமை தான். இந்த தேசிய தலைமையை மையப்படுத்திய பிரச்சனை இல்லை. இது வேண்டுமானால் கொஞ்சம் அதாவது எந்த பேச்சுவார்த்தையும் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சு ஒரு வாரத்துக்கு மேலாகி அப்பவே முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த கட்சிகளோடு இறுதி பேச்சுவார்த்தைக்கு பிறகு எங்களுடைய வேட்பாளர்கள் திரும்ப பெறுவார்கள் சொல்லியிருக்காங்க. அதுல ஏன் இந்த 15 நாளா முன்னேற்றம் ஏற்படலங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பேசி முடிவெடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். முடிவு அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்கது. நான் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இதோ அறிவித்து விடுவோம், நாளை அறிவித்து விடுவோம், மோடி வருவார், எல்லாரும் கூட நிப்பாங்க. நீங்க மோடி வர நாள்ல இன்னும் 2 நாள்ல அறிவிக்கப்படும். நீங்க அப்புறம் 4 நாள் ஆச்சு, அப்புறம் 10 நாள் ஆச்சு. நேற்றுக்கு என்ன சொன்னீங்க? இன்னைக்கு மாலை 3 மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும், இதுல அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு. பரபரப்பா இருக்கும். கமலாலயம்னு பார்த்தா 3 மணிக்கு யாருமே இல்ல. இன்னைக்கு மாலையில அறிவிப்போம். நீங்க மாலை வந்துருச்சு, இரவு வந்தாச்சு. பரபரப்பா தான் இருக்கிறது எங்களது மத்திய தலைமை அலுவலகம். அதனாலதான் எங்களது பரபரப்பா, அதாவது பெட்டர் லேட் தென் நெவர். இதுவரைக்கும் முதல் முறையாக நீங்கள் அரசியலை சற்று உற்று நோக்கணும். தமிழக அரசியலை இதுவரைக்கும் இல்லாமல் ஒரு தேசிய கட்சியின் தலைமையில் ஒரு மாநில கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு அரசியல் சூழ்நிலையில் 2 மிகப்பெரிய திராவிட கட்சிகள் இல்லாமல், அதையும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட கட்சி இல்லையா? இல்லையே, 2 மிகப்பெரிய திராவிட. அதனாலதான் அதை சொன்னோம், பெரிய கட்சி இல்ல. நீங்க அப்படி சொல்லலாம். ஆனாலும் நம்ம ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற, நெடுநாள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற, அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அணியை உருவாக்கி அதன் மூலம் இந்த தேர்தலை சந்திக்கலாம் என்ற ஒரு முடிவெடுத்து அதற்கான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு ஏறக்குறைய இதில் 2-3 கட்சிகளை இணைத்து விட்டு இன்னும் 2 கட்சிகளோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக ஒரு 4 கட்சிகளோடு பேசும்பொழுது காலதாமதம் ஏற்படுவது இயற்கை. ஒரே இடங்களை சில கட்சிகள் சேர்ந்து பகிர்ந்து கொள்வதில் பிரச்சனைகள் வருவது இயற்கை. ஆக இது ஒரு சாதாரணமாக நடைபெறக்கூடியதுதான். ஆனா மோடி அவர்கள் வரும்பொழுது கூட்டணி கட்சிகள் மேடையில் வந்தார்கள், 1-2 கூட்டணி கட்சிகளை தவிர. மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் சில காரணங்களுக்காக மேடையில் அமரவில்லையே தவிர மோடி அவர்களை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்தார். ஆக அப்பொழுதும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருந்தார்கள். சில காரணங்களுக்காக சில கூட்டணி கட்சிகள் வர இயலவில்லை. ஆனால் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று அணியை உருவாக்குவதில் தமிழகத்தில் வெற்றி கண்டு கொண்டிருக்கிறோம். இன்னொன்னு, சகோதரர் சொன்னார், 40ஐயும் அறிவித்தாகிவிட்டது. இடதுசாரிகளோடு இவர்கள் 3வது அணியாக இருக்கலாம் என்று டெல்லியில் கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும்
எப்பொழுது வேண்டுமானால் வாபஸ் வாங்கிவிடலாம் என்று அவசரப்பட்டு அறிவிப்பதை விட ஆற அமர யாருக்கு யார் என்று தெரிந்து ஒழுங்காக அறிவிப்பது நல்லது என்று நான் எதிர்கேள்வி கேட்கலாம் இல்லையா? எப்ப உறுதியா தெரிய போகுதுன்னு தெரிஞ்ச அப்புறம் அறிவிக்க போறோம்னு சொல்றதை விட அறிவிச்சிருவோம், அப்புறம் நாளைக்கு சொல்லுவோம், நாளைக்கு ஒரு நாள் சொல்லுவோம். அறிவிப்பு வரும் என்று சொல்வதில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். 4 கட்சிகளில் எங்களால பிரச்சனை வராது, இன்னொரு கட்சிகளுக்கு சில உடன்பாடுகளில் காலதாமதம் ஏற்படலாம். இன்று கூட நாங்கள் அறிவிப்பதாகத்தான் இருந்தோம். ஆனா எங்களது மத்திய தலைமை கட்சியில், ஏனென்றால் இது பார்லிமெண்ட் போர்டு தான் இதை வைத்து அறிவிப்பார்கள். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதால் காலையில் அறிவிப்பு ஆகிவிடும் என்ற செய்தி வந்ததால் தான் இது உடனேயே மாற்று திட்டம் ஏற்படுத்தி அவங்க மேல போன ஒரு கட்சி உறுதியா இருப்பது என்பதே அது என்ன அப்படிப்பட்ட ஒரு உறுதி இருப்பது என்பதே விமர்சனத்துக்கு உள்ளதா? இல்ல, நான் விமர்சனம் பண்ணல. இது நிச்சயமாக விமர்சனம் இல்லை. 40 இடங்கள் உறுதி என்று சொன்னால் கூட்டணி கட்சிகளுக்கு என்று தெரியும். திரும்ப பெறுவார்கள். நம்ம எது அந்த இடம் நம்ம தெரியாம இருக்கும்போது மாறுபாடு எது என்று தெரியாமல் இருப்பதும் இவ்வளவு கவலைப்படாது தெரியல. நான் உண்மையில சொல்றேன், நீங்க கேப் வச்சிருக்கிறதும் காலியா வைத்திருப்பதும் இல்ல நான் விரட்டிட்டு எப்ப வேணாலும் காலியா எடுத்துக்குவேன் சொல்வதுல என்ன மாற்றம் இருக்கிறது என்று தான் நான் கேட்கிறேன். கூட்டணி வருதுன்னு சொல்றதுலே குழப்பம் இருப்பது பெட்டரா, இல்ல எந்தெந்த சீட் எந்தெந்த கூட்டணி கட்சிக்கு அப்படின்னு தெரிவிப்பது பெட்டரா அப்படிங்கிறது, அதுல இருக்கக்கூடிய தாமதம் பெட்டரா அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியல. தேர்தல் தேதிகள், மக்களவை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டு விட்டன. ஆனால் எல்லா கூட்டணிகளிலும் ஏதோ ஒரு குழப்பம் இருப்பதாகவே தென்படுகிறது. இது இயற்கையானதுதானா, அல்ல கொள்கை முரண்பாடுகள் இல்ல இது போன்ற விஷயங்களுடைய வெளிப்பாடுதான் இந்த குழப்பம் இல்ல முரண்பாடுகள் ஆரோக்கியமற்றதா என்பதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்து வருகின்றோம். காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இன்னைக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? ஏன்னா பல கட்சிகளும் பொதுவாக தாக்கக்கூடிய எதிரியாக இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கிறதுங்கிறது உண்மைதான். இல்ல, அப்படி ஒரு பர்செப்ஷனை நிறைய பேர் உருவாக்க முயற்சி செய்யறாங்கிறதா உண்மை. இப்ப நீங்க காங்கிரஸ் தனிமைப்பட்டிருக்குதுன்னு சொல்றீங்க, யாரோட கூட்டணி இருக்கு? இப்ப யார அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க? அப்ப எல்லாருக்கும் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிற நேரத்துல இப்ப நீங்க காங்கிரஸ் சிங்கிள் அவுட் பண்ணி சொல்றீங்க. இல்ல, அதுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து பர்செப்ஷன் தான் இருக்கு. சொல்றப்ப அவங்க அதை குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். பாரதிய ஜனதா பார்த்தா நாங்கள் தேமுதிக வரும், பாமக வரும், ஒரு சில கட்சிகள் பட்டியல் கொடுக்கறாங்க. அதிமுக இடதுசாரிகளோட இருக்கு, திமுகவோடு இருக்கக்கூடிய கட்சிகள் சில இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சி இல்ல, ஒரே நிமிஷம். பாரதிய ஜனதா கட்சி புலி வருது பரபரப்பான அரசியலை மட்டும்தான் பண்ணுவாங்க. பொய், பரபரப்பு, விளம்பரம், இது மட்டும்தான் அவங்க அரசியல் யுக்தி. எந்த அளவுக்கு நான் சொல்றேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன தமிழிசை அவர்கள் சொன்னாங்க, எங்களுடைய தலைமை அலுவலகம் டெல்லியில பரபரப்பா இருக்குதுன்னு. என்ன பரபரப்புனா, பாரதிய ஜனதா கட்சியினரும் ஆம் ஆத்மி கட்சியினரும் ஒருவரை ஒருவர் கல்வி தாக்கிக் கொள்கிறார்கள். அங்கே போகிற பொதுமக்களை பற்றி கூட கவலைப்படாமல் அந்த பரபரப்பு எங்க அலுவலகம் பரபரப்பா இருக்குதுன்னு அவங்க கிளைம் பண்றாங்க. அதுதான் அவங்களுடைய அரசியல். காங்கிரஸ் கட்சியுடைய அரசியல் அப்படிப்பட்டதல்ல. இப்ப நீங்க எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ் கட்சி பேசி வருகிறது, எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு வருகிறது. எங்கள் தலைவர்கள் தொடர்ந்து கூட்டங்களில் பேசி வருகிறார்கள், பாத யாத்திரைகள் நடக்கின்றன. இதெல்லாம் நாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா எங்கேயுமே நாங்க இன்னைக்கு வருவோம், 3 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம், 2:30 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுவோங்கிற போலியான பரபரப்பை நாங்கள் ஏற்படுத்துவதில்லை. ஏனால் மக்களோடு தொடர்ந்து வேலை செய்வதில் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுப்பதில் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். போலியான பரபரப்புகளில் நாங்கள் வாழவில்லை. அதனால அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. இந்த பரபரப்புங்கிற ஒரு விஷயம் ஏன் இன்னைக்கு தேர்தலை ஒரு பரபரப்பிற்கும் ஒரு உண்மையான அமைதியான தேர்தலை சந்திக்கிற ஒரு கட்சிக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயமா மாறி இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2-3 மாதமாக பரப்பப்படுகிற பரபரப்பு என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருச்சு, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக கருத்து கணிப்புகள் வருகின்றன, மோடி அவர்களுக்கு 70% ஆதரவு இருக்கின்ற பரபரப்புகளை பார்த்தோம். ஆனா 10 நாளைக்கு முன்னாடி நடந்த ஆபரேஷன் பிரைம் மினிஸ்டர்ல அனைத்து கருத்து கணிப்புகள் நடைபெற நிறுவனங்களும் கருத்து கணிப்புகளை போலியாக தயாரித்தார்கள் என்று பிடிபட்டிருக்கிறார்கள். இன்று அவர்கள் மீது தேர்தல் கமிஷன் விசாரணை நடத்தி வருகிறது. அவர்களை நீங்க இனிமேல் கருத்து கணிப்பை நடக்கக்கூடாது என்று தடை செய்யலாம். கருத்து கணிப்பை பற்றி தான் பேசலாம், கருத்து கணிப்பை பற்றி பேசலாம், கருத்து கணிப்பை பற்றி பேசலாம். நிச்சயமா இது கருத்து கணிப்பு பற்றிய அவர்களின் தோல்வி அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நாகரிகத்தை பத்தி நானும் நீங்கள் பேசுற எல்லா கட்டத்திலையும் பேச முடியாது.
நீங்க கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு அடிப்படை அரசியல் நாகரிகத்தோட நீங்க நடந்துருக்கீங்க. எதிர்பார்க்க முடியாதுன்னா கூட நான் சொல்ல வேண்டி இருக்கு. அதாவது பத்தி நீங்க தயவு செஞ்சு நீங்க பாக்குற வியூவர்ஸ் ஆவது மதிங்க. அதாவது ஒரு எதிர்கருத்துக்கள் வரதான் செய்யும். அதை நீங்க தாங்கி கொண்டு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். உடனே சகோதரி ஜோதிமணி நம்ம பாயிண்ட்ஸ் மக்களை மதிங்க, கருத்து கேட்கிற பரபரப்பு பத்தி சொல்றப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தேர்தல் அறிக்கை பத்தி நீங்க சொன்னீங்க. தேர்தல் அறிக்கை பத்தி நீங்க சொன்னீங்க. இப்ப தேர்தல் அறிக்கை பாத்தீங்கன்னா நீங்க ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு விட்டார்கள் நீங்க சொன்னீங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை யாரோ ஒரு 4 பேரா 4 சுவற்றுக்குள் எழுதப்படாமல் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பல தரப்பினரை விவசாயிகள், கூலி வேலை செய்பவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், தலித்துகள் பல விதமானவர்களை அமைதியாக சென்று சந்தித்து அவர்களுடைய விருப்பம் என்ன என்பதை கேட்டு தேர்தல் அறிக்கை தயாராகி இருக்கிறது. அதனால் காங்கிரஸ் அணுகுமுறையே பரபரப்பு இல்லாமல் அமைதியாக தேர்தலை சந்திக்கிறது. 2009 நாங்க இப்படிதான் சந்திச்சோம், இப்பவும் நாங்க அப்படிதான் சந்திக்கிறோம். 10 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சி செய்திருக்கிறோம். ஆட்சியில் விவசாயிகளுக்கு 100 நாள் வேலை செய்வர்களுக்கு ஏராளமான எந்தெந்த கட்சிகள் காங்கிரஸோட வருது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல. நான் தமிழரசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு சொல்றேன் ஹரி, இல்ல நீங்க அவங்க பேசிட்டாங்க, அடுத்த ரவுண்ட்ல மீண்டும் வரலாம். நான் திரு தமிழரசன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன். சரி, ஒரே நிமிஷம், ரொம்ப சுருக்கமா ஜோதிமணி, ரொம்ப சுருக்கமா மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஹரி, ஹலோ, ரொம்ப சுருக்கமா உங்களுடைய வார்த்தை சொல்லுங்க, மற்றவங்களுக்கு போகணும். ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. ஹலோ, ரைட். மீண்டும் அவரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்வோம். ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புறேன். மக்கள், ஹலோ, ரைட். மீண்டும் அவரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்வோம். திரு சேகு தமிழரசன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். இந்த பிரச்சனை, இந்த கேள்வி பல கட்டங்கள்ல பலரால் எழுப்பப்படுது. இந்த அறிக்கையில காங்கிரஸ் செய்த 10 துரோகங்கள் அப்படின்னு அதிமுகவால பட்டியலிடப்படுகிறது. ஆனால் ஒரு வரி கூட பாரதிய ஜனதா பத்தி இல்ல. அப்படி புறக்கணிச்சு முடியுமா அந்த கட்சி? முதல்ல நான் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். முதல்ல நீங்க தொடக்கத்திலிருந்தே ஒரு பிரச்சனையை அந்த மைய கருத்திலிருந்து விலகி போய் விமர்சனம் பண்றீங்க. குழப்பம்ங்கிறது யாரோட இருக்கிறாங்கிறதுலயே குழப்பங்கிறத நம்ம போன்ற எங்களை போன்றவருடைய குற்றச்சாட்டு. நீங்க நான் இவங்கதான் இடது கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, இடதுசாரிகள் இருக்காங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. இதுல இந்த எண்ணிக்கை என்பது பிரச்சனை அல்ல. இப்ப காங்கிரஸோ பாஜகவோ, நான் கேட்கிற கேள்விக்கு காங்கிரஸோ பாஜகவோ நாங்க இவர்களோட தான் கூட்டணி என்று தெளிவுபட இருக்கிறார்களா? அதுதான் குழப்பம். அதைத்தான் நாங்க சொல்றோம். நீங்க அவங்க முன்னேற்றம் இல்லைன்னு உடனே நீங்க அதே போல கேட்கிற உறுதியா அறுதிட்டு உங்களால சொல்ல முடியுமா? தேர்தலுக்கு பிறகு பிறகு இல்லையா? அது வராதா? பாமக இருக்கா இல்லையா? வருமா வராதா? காங்கிரஸோட திமுக வருமா வராதா? இப்படி ஒரு குழப்பம் அதிமுக தலைமையில் இல்லை. அது ஒரு கொள்கை கூட்டணி. சொல்லிருக்காங்களே, நாங்க எண்ணிக்கையை நாங்க பேசி முடிச்ச உடனே அதாவது இவர்கள் இருக்கக்கூடிய குழப்பத்தை நீங்க விமர்சிச்சா உங்க கூட்டணியில யாரு இல்ல. மறுபடியும் சொல்றேன், இவர்கள் கொள்கை அடிப்படையிலா சந்தர்ப்பவாத அடிப்படையிலா உங்க கூட்டணி கொள்கை அடிப்படையிலா சந்தர்ப்பவாத அடிப்படையிலா கொள்கை அடிப்படையில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி. மிக பாஜக அல்லாத காங்கிரஸ் அல்லாத ஒரு மாற்று அரசு உருவாக்குவோம்.
எப்படினாலும் முடியாது. நான் சொல்றேன் இல்ல ஒரு நான் பதில் சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட வரத்துக்கு முன்னாடி டாக்டர் முடியாது. எப்படி மக்கள் தீர்மானிப்பாங்க. மக்கள் ஒரே ஒரு கேள்வி. என்ன பேச விடுங்க. கடந்த தேர்தலில் 28 மாநிலத்துல 18 மாநிலத்துல ஒரு இடத்த கூட வெற்றி பெற முடியாத பாஜக. யார் சொன்னா? இதாவது நான் என்ன கேட்கிறேன், தமிழகத்தை தாண்டி போய் வச்சு இதுல பேச சொல்ல நான் கேட்கிறேன். நான் இந்தியா முழுக்கும் பேசுறாங்க. திரு தமிழரசன் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். காங்கிரஸ் அல்லாத பாரதிய ஜனதா அல்லாத மாற்று அணி அமைப்புங்கிறதா நீங்க இப்ப சொல்லக்கூடிய நிலைப்பாடு. ஆனால் கேள்வி முடிச்சது முதலமைச்சருடைய பிரச்சாரத்துல ஏன் இந்த வாசகங்கள் இல்ல? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இடம்பெறக்கூடிய ஆட்சி, அங்கம் வகிக்கக்கூடிய ஆட்சின்னு சொல்லப்படுது. ஏன் காங்கிரஸ் அல்லாத பாரதிய ஜனதா அல்லாத மாற்று அணி அல்ல மாநில கட்சிகள் அடங்கிய அணி ஏன் இந்த வார்த்தை பிரயோகம் இல்லை? அதே சொல்லி இருக்கேன். முதலமைச்சருடைய பிரச்சார அறிக்கையில இல்லையே, பிரச்சார முறையில இல்லையே. ஒரு வரியில பாஜகவே சொல்லிட்டாங்க. எங்க சொன்னாங்க? மதச்சார்பின்மை இது எங்களுடைய எண்ணம், எங்களுடைய லட்சியம். இல்ல மதச்சார்பின்மை அது பாரதிய ஜனதா தான் குறிப்பிடுறாங்க. பாஜக வந்து மதச்சார்பின்மை முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் இதுவரைக்கும் மதச்சார்பின்மை கட்சியா? இதுவரைக்கும் தமிழக முதலமைச்சர் பாஜக மதவாத கட்சின்னு சொன்னது. நான் கேட்கிறேன், நான் தெளிவாக மதவாத கட்சி பாஜக வந்து சிறுபான்மை மக்களுக்கு தனி சட்டம் தேவையில்லை என்கிற கருத்திலிருந்து விலகிடுச்சா? அதாவது இல்ல இல்ல இதுல நான் திரும்ப வந்துட்டுதா? அதாவது இவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள் அல்லவா? பாஜக ஏற்றுக்கொள்கிறதா அணி என்று அங்கே தம்பிதுரை என்ன கருத்தை அதை படிச்சுட்டு வர சொல்லுங்க. தம்பிதுரை அவர் சொன்ன கருத்து என்னென்ன? இந்த கருத்தை தான் சொன்ன. நாங்க சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் சிறுபான்மையினருக்கு ஆதரவானவர்கள் தான். விவாதம் அல்ல. ஹரி நான் சொல்றது கொஞ்ச நேரம் நீங்க கேட்கணும். அவர் சொல்லி கேட்டீங்களே, நான் சொல்றேன் ரெண்டு விதத்துல நான் சொல்றேன். ஒன்று, குழப்பம் இல்லை என்று சொல்கிறார்கள். அதாவது இன்னைக்கும் அவங்களுக்கு எந்த இடம்னு தெரியாது, எந்த கூட்டணியில் இருக்கிறா. நீங்க சொல்ற குழப்பத்துக்கு டெபினிஷன் எப்படி வேணாலும் போட்டுக்கலாமா? உங்களுக்கு சொல்ல தெரியல. திரைப்பட வசனம் போல இருக்கு, நகைச்சுவை நடிகர் வசனம் போல இருக்கு. ஒரு நிமிடம் சொல்றேன். இதாவது இந்த கிண்டலா வருவாங்களா வரமாட்டாங்களா இப்பெல்லாம் கேட்கறதுல ஒரு அரசியல் நாகரிகள். நான் என்ன சொல்றேன், இல்ல ஒரு நிமிடம் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. 4-5 கட்சிகளோடு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் ஏற்கனவே ராஜ்யசபால கூட்டு வச்சாச்சு, ராஜ்யசபால ஒரு இடத்தை கொடுத்தாச்சு. ஆக இவர்களுக்கு கூட்டணி அமைந்தாகிவிட்டது. எங்களது அப்படி இல்லை, இது புது முயற்சி. புது முயற்சி வரும்பொழுது பல கட்டமாக சில பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டிய அவசியம் வரும். ஆக இவர்கள் ராஜ்யசபால அவங்க கூட கூட்டணி இருக்காங்கல்ல, நான் 2 இடதுசாரிகள் இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், 40ஐயும் அறிவிக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு மத்தியில 3வது அணியில கூட்டணியில் இருக்கணும்னு தெரியும். நான் விமர்சனம் செய்யவில்லை, அவர்கள் சொல்றதுக்காக பதில் சொல்றேன். நான் சொல்றேன் இந்த விமர்சனத்தை இடதுசாரிகள் தான் வைக்கணும், அவங்க எங்களுக்கு கொடுக்கவே இல்லைங்க. அவங்க அந்த விமர்சனம் வைத்தா தெரியும். ஒரு கூட்டணியில் எங்களுடைய வேட்பாளரை இடதுசாரி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு பின்வாங்குவோம் அதிமுக. என்ன குழப்பம் இருக்க முடியும்? நாங்களும் அதான் சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம், நாங்கள் அறிவிப்போம், அவர்கள் அறிவித்து விட்டு பின்வாங்க. நாங்க கூட அறிவிச்சுட்டு எங்களோட கூட்டணியில் அவர்கள் பின்வாங்குவோம் என்று சொன்னால் அது கூட்டணி தர்மத்து ஆகாது என்று நாங்கள் நினைக்கிறோம். அவர்கள் வேறு மாதிரி நினைக்கிறார். அவர்கள் நினைப்பதில் தவறில்லை. ஆனால் இன்னொரு மாற்றணியில் குழப்பமே இல்லை என்பதைத்தான் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. எல்லா அவர்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு வேண்டியவர்கள் அறிவித்துவிட்டு கூட்டணி கட்சிகளை அறிவித்துவிட்டு அறிவித்திருந்தால் குழப்பம் இல்லை என்று நான் சொல்லுவேன். இந்த கட்சி வரும் அந்த கட்சி வரும் நீங்க சொன்ன பிறகு இன்னி வரைக்கும் உங்களால ஊர்ஜிதப்படாமல் இருப்பது நாங்க தான் சொல்றோமே, இந்த கட்சிகள் எல்லாம் எங்களோடு வருகிறது.
ஷீட் ஷேரிங்ல இருக்கும். ஆக நாம் புது முயற்சி கேட்கிறேன். நீங்க 40 அறிவித்தாகிவிட்டது. ஒரு இடம் தர ஏற்கனவே நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்கன்னு தெரியும். ஆக இருக்கிறீங்கன்னு தெரிந்த பின்பும் ஒரு இடத்தை அறிவிக்காமல் முழுமையாக அறிவித்தால் அங்கே குழப்பம் இல்லை என்று சொல்லிட்டாங்க. பின்வாங்குவோம்னு சொல்லிட்டாங்க. அந்த குழப்பமும் உங்க குழப்பமும் என்ன? நாங்க உருவாக்குவோம். ஜோதிமணி அவர்கள்ட்ட கேட்கிறோம் என்று நான் ஏற்கனவே கேட்ட கேள்விதான் அதான் கேட்கிறோம் என்று. நாங்க அமைதியா இருக்கோம், பரபரப்பு காட்ட மாட்டோங்கிறீங்க. அது ஏற்றுக்கொண்டாலும் கூட எந்த கட்சி உங்களோட கூட்டணி வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு, ஏன்னா திமுக உங்களோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிடுச்சு, அதிமுக கிடையாதுன்னு சொல்லிடுச்சு, பாமக கிடையாது என்னும் பொழுது யாருக்கான வாய்ப்பு இருக்கிறது? உங்களை நோக்கி காங்கிரஸோட கூட்டணி சேர தயார்னு அறிவிச்சிருக்கிறது யார்? இல்ல, காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி. ஒரு மாநிலத்தில் அது கூட்டணிகள் இருக்கலாம், ஒரு மாநிலத்தில் அதற்கு இல்லாமல் இருக்கலாம். காங்கிரஸ் கட்சி எந்த அடிப்படையும் தான் தனித்து தேர்தலை சந்திக்க எல்லா மாநிலங்களையும் தயாராக இருக்கும். ஒண்ணு. இரண்டாவது, இப்ப நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க லாலு பிரசாத் அவர்களிடமிருந்து தொடர்ந்து ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டே இருந்தது. ஆனா காங்கிரஸ் கட்சி தரப்புல யாராவது ஏதாவது பேசினாங்களா? பேசுறது இல்ல. என்னன்னா காங்கிரஸ் கட்சி ஒரு அரசியல் நாகரிகத்தில் ஒரு அரசியல் நடத்துவதில் நம்பிக்கை வைத்திருக்கிறது. அதான் நாங்க தொடர்ந்து எல்லா எலெக்ஷன்லயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க எங்களுடைய கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், கூட்டணி சேர விரும்புகிற கட்சிகள் பேசுவார்களே தவிர காங்கிரஸ் கட்சி இறுதி முடிவு வருகிற வரை அவர்களை எந்த விதமான பரபரப்பை ஏற்படுத்துவதோ அல்லது யாராவது அவமதிப்பதோ அந்த வேலையை தொடர்ந்து செய்யாது. இன்று முடிவு வந்தவர்கள் லாலு பிரசாத் அவர்கள் முன்வந்து அறிவித்திருக்கிறார்கள். இன்றும் காங்கிரஸ் கட்சி மௌனம் தான் சாதித்துக் கொண்டிருக்கிறது அந்த அலையன்ஸை பொறுத்தவரையில் கூட. பொதுவாக அரசியல் ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இப்ப இந்த மாதிரியான பரபரப்புகள் எல்லாம் மக்களுக்கு தேவை. நீங்க ஒரு விஷயம் இப்ப அதிமுக தலைமை சொல்றதுல அரசியலை தாண்டி ஒரு கட்சியை நான் ரெப்ரசென்ட் பண்றதுங்கிற தாண்டி ஒரு தனிநபரா நான் ஒரு விஷயத்தை நீங்க பதிவு பண்ண விரும்புறேன். ஒரு வேட்பாளரை நீங்க அனௌன்ஸ் பண்ணுவேன், நானு எப்ப வேணாலும் நான் மாத்திக்கும் அப்படின்னா அப்ப அந்த தொகுதியின் மக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க யார் அனுப்புனாலும் மக்கள் 10 நாளைக்கு அவங்களை வேட்பாளர் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. 10வது நாள் நீங்க வேட்பாளரை மாத்திக்கிட்டு இன்னொரு வேட்பாளரை போடுவீங்க. 15வது நாள் அந்த வேட்பாளரை மாத்திக்கிட்டு இன்னொரு வேட்பாளரை போடுவீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு கருத்தே இருக்க கூடாதா? அவர்கள் மனிதர்கள் அல்லவா? அவங்க தான் ஓட்டு போடுறாங்க. இந்த மாதிரியான இது ஒரு அராஜகமான போக்கு. இது ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லதல்லங்கிறது இங்க நான் குறிப்பிட விரும்புறேன். கூட்டணிகளை அவர் மதிக்கிறார்கள் மதிப்பதில்லைங்கிற அது ஒரு அரசியல், அது கம்யூனிஸ்டுகளுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தப்பட்டது. நான் அதுக்குள்ள வரல, அது நாகரிகமா இருக்காது. ஆனா மக்களுடைய பாயிண்ட் கொண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அதை நீங்க ஒரு வலிமையான முடிவுன்னு சொல்ல முடியாது. எத்தனை முறை காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வேட்பாளர்களை மாற்றி இருக்கிறது தெரியுமா? எத்தனை முறை காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வேட்பாளர்களை திரும்ப பெற்றிருக்கிறது தெரியுமா? இதை சொல்றதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு எந்த தார்மீகமும் இல்லை. இன்னும் சொல்ல 2011 பொய்கள் எல்லாம் அது உண்மையாகி விடாது. இல்ல 2011 மயிலாப்பூர் வேட்பாளர் யார் யார் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது, நிறைய கேள்விகள் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி நோக்கி ஒருத்தங்க போடுவாங்க, அனௌன்ஸ் ஆவாங்க. இல்ல எல்லா காலங்களிலும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களை அனௌன்ஸ் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை தேவைப்பட்டால் என்று ஒரு அராஜகமான போக்கு எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சி கடைபிடிப்பது அல்ல. ஒரு விஷயம், இறுதி நாள் வரையிலே யார் வேட்பாளர் என்று முடிவெடுக்கவே முடியாது. உங்களுடைய கூட்டணி கட்சிக்கு நீங்கள் எந்த நீங்க கூட்டணி கட்சிக்கு எந்த விதத்திலும் சப்போர்ட் பண்ண முடியாது. அறிவிக்கும் பொழுதே நான் அவர்களை அறிவிப்பேன், மாற்றிக்கொள்வேன், நீங்கள் அதை ஏத்துக்கணும் சொல்றது வேற. இல்ல நீங்க திரும்ப திரும்ப ஒரு பையன் சொல்றதுனால நீங்க ஜெயலலிதா அவர்கள் செய்வதை சரி நீங்க நிரூபிச்சிட முடியாது. ஒண்ணு. இரண்டாவது நான் சொல்ற விரும்புறது இன்னொரு விஷயம் என்னன்னு அப்படின்னா, இப்ப தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு கூட்டணிகள் நீங்க 2 நாளைக்கு மேல 2-3 நாளைக்கு மேல யாருமே தாக்கு பிடிக்க முடியாது. இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள், விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு என்பது ஒரு அரசியலை பற்றி, அரசியல் கட்சிகளை பற்றி நாம் விவாதித்துக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. மக்களை பற்றி, மக்கள் அந்த அரசியல் கட்சிகள் கொண்டு வருகிற திட்டங்களை பற்றி விவாதிக்க தேவை. இஷ்யூஸ் பத்தி பேசணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அடிப்படையில் தான் கூட்டணிகள் கொள்கை எல்லாம் உருவாகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. எந்த தேதியில எந்த மாநிலத்தை சேர்ந்த எந்தெந்த தொகுதி மக்கள் எப்படி எங்கெங்க வாக்களிப்பார்கள் என்பதெல்லாம் இப்பொழுது தெளிவாக இருக்கிறது. ஆனால் கூட்டணிகள்
சார்ந்த குழப்பம் இருக்கவே செய்கிறது. இது இயற்கையான ஒரு விஷயம் தானா, அல்ல கொள்கை சார்ந்த பல முரண்பாடுகளுடைய வெளிப்பாடுதான் இந்த குழப்பங்கள் தானா என்பதை இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலசி வருகின்றோம். நான் திரு சேகு தமிழரசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். சில பலமான குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஆரோக்கியமாங்கிற விமர்சனம் எதிர்கட்சிகளால் வைக்கப்படுகிறது. திமுக சேர்ந்த பிரதிநிதி நேற்று சொன்னார், இன்னைக்கு ஜோதிமணி அவர்களும் சொல்கிறார். இது என்னதான் இருந்தாலும் இது ஒரு 15 நாளா நீங்க அறிவிச்ச நாள்ல இனி வரைக்கும் முன்னேற்றமே இல்லைன்னு யாரும் சொல்லிடல. உங்களுடைய அதாவது அதிமுகவுடைய கூட்டணியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்கிறது முன்னேற்றமே ஏற்படல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த முன்னேற்றங்கள்லாம் உறுதிப்படுத்தி எல்லாம் தீர்ந்த பிறகு அறிவிப்பது தானே சரியானதாக இருக்க முடியும். அதுல நீங்க திருப்பி நீங்க அவங்க சொல்றாங்க. இத முதலமைச்சரே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த கூட்டணிக்கு தலைமையேற்று இருக்கிறவரே தெளிவா சொல்லியிருக்காங்க. 40 இடம் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான அணுகுமுறை செயல் வெளிப்பாடு இருக்கு. இவங்க தேர்தலுக்கு இந்த வேட்பாளரை தேர்தல் பட்டியல சொன்ன போதே சொல்லியிருக்காங்க 40 தொகுதிகளுக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. நாங்க எங்களை பொறுத்தவரையில நாங்க எங்களுடைய கட்சியில் வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிற நாங்க உறுதியாக ஒரு தொகுதிக்கு இவர் தான் வேட்பாளர் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு 15 நாள் அவர் மாறுவார் அப்படின்னா அது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னமும் வேட்புமனு தாக்கல் செய்யல. அது தொடக்கம் அறிவிக்கப்பட்டார் இல்லையா? அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு உறுதிமிக்க கட்சி. எந்த குழப்பமோ ஒரு வேட்பாளர் திரும்ப பெறுன்னு பொதுச் செயலாளர் அறிவித்தால் அதுல எந்த விதமான சுணக்கமோ யாருக்கும் வரப்போறது இல்ல. எந்த வேட்பாளரும் எந்த அந்த இல்ல 40 தொகுதிகளிலும் முதலமைச்சருடைய பிரச்சார பயணத்தை தாண்டி அந்த வேட்பாளரும் போய் வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னைக்கு ஒருத்தர் வாக்கு சேகரிப்பாரு, இன்னொரு 10 நாள் கழிச்சு இன்னொருத்தர் வாக்கு சேகரிப்பது அப்படிங்கிறது மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தாது. ஒரு இதுல என்ன குழப்பம்? யாரு எங்களுடைய கூட்டணி கட்சின்றதுல தெளிவா சொல்லிட்டாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, அவங்க தான் கூட்டணி கட்சி. எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு பிறகு நாங்கள் தேவைப்பட்டால் சில வேட்பாளர்களை திரும்ப பெறுவோம். இது தெளிவா இருக்கு. இதுல என்ன குழப்பம் இருக்கு? அதாவது இதை கூட சொல்ல முடியாதவர்கள் தானே யார் கூட்டணி என்பதை சொல்ல முடியாதவர்கள் தானே பிற கட்சி. பிற கட்சியுடைய தலைமை நான் என்ன ஒரே ஒரு கேள்வி நீங்க தேசிய செயலாளர் பதில் சொல்லிக்கிறேன். இந்த கேள்வியை நீங்க கேட்டுக்கோங்க. இன்னைக்கு மாலை அறிவிக்கப்படும் சொன்னாங்க, 3 மணிக்கு அறிவிக்கப்படும் சொல்லப்பட்டது. இன்னைக்கு மாலை டெல்லியில இருந்து அறிவிக்கப்படும் சொல்லியது. ஆனால் டெல்லியில இருந்து நம்ம பார்த்த காட்சிகள் ஆம் ஆத்மி பாஜக தாக்குதல் தான். எப்போ அறிவிக்கப்படும் கூட்டணி? அதாவதுப்பா இது ஏதோ எப்ப அறிவிக்கப்படும் என்றால் அரசியலில் சில 4-5 கட்சிகளை சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதில் சில முடிவுகள் தாமதப்படலாம். என்னமோ தாமதப்படுவது மிகப்பெரிய குறை மாறி பேசிக் கொண்டிருப்பது. ஒன்றை இவர் சொல்வதா, அதாவது வலிமையான தலைமை என்பதில் தமிழக மக்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுல கூட்டணியில அவங்க இருக்காங்கன்னு தெரியும். ஆக இருக்கிறார்கள் என்று தெரிந்த பின்பும் நானே 40 அறிவிப்பேன் என்று சொல்வதில் குழப்பம் இல்லை. இந்த முரண்பாடு கேட்கிறீங்க. இல்ல நாங்க உங்களோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதாவது பாமக உங்களோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இது ஜோசியம் மாதிரி எல்லா கட்சியும் உள்ள நான் போய் சொல்ல முடியாது. பாமக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க பேச்சுவார்த்தை நீங்க பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்கன்னு அபிஷியலாவே பல கட்டங்கள்ல சொல்லிருக்கீங்க. நீங்க எந்த கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்களோ அந்த கட்சி 10 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறது. அது ஆரோக்கியமான நடவடிக்கை. அதற்கு முன்னாள் அப்படிப்பட்ட கட்சியோட பாஜக இனி சேராது. அதாவது மறுபடியும் இவரு சொல்ற விஷயத்துக்கு நான் வரல. நான் என்ன சொல்றேன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், சில இடங்களை வாபஸ் வாங்குங்கள் என்று அவர்கள் சொன்னதுனால குறைய சொல்லி அவர் சொல்றாரு. ஒரு ஸ்டைல் சொன்னார்ல, ஒரு கட்சி ஒரு ஸ்டைல் இருக்குன்னு சொன்னார்ல, இல்ல அவர் ஒரு ஸ்டைல் இருக்குன்னு சொன்னார்ல, அந்த ஸ்டைல் அவங்க அறிவித்து விட்டார்கள். அவர்கள் அறிவித்து விட்ட பின்பு நாங்கள் இப்ப புரியுது. அதாவது இதான் கேட்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி உங்களோட ஒரு வேட்பாளர் பட்டியலை போட்டு பிரச்சாரம் செய்தால் அதாவது நாங்க பாமக செஞ்சதுக்கு நான் இப்ப எக்ஸ்பிளனேஷன் சொல்ல முடியாது. பாமக 10 இடங்களை அறிவித்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட்டணி எங்களோடு இருக்கிறார்கள் என்றால் சில இடங்களை அவர்கள் விட்டு தருவோம் என்று சொன்னதுனால் நாங்கள் கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லப்பா, இருந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. இவர்கள் தான் எங்களது கூட்டணி கட்சி என்று தெரிந்து விட்டது. தெரிந்த பின்பும்
ராஜ்யசபாவில் அவர்களின் முடிவாகாததை நாங்க எப்படி சொல்ல முடியும்? ஆக முடிவான பின்பும் உங்களால் நிரப்ப முடியவில்லை என்றால் முடிவாகாததுக்கு பின்பு நாங்க எப்படி நிரப்ப முடியும் கேட்கிறேன். 4-5 கட்சிகளுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இத்தகைய பிரச்சனைகள் வரும். இப்ப தமிழக அரசியல்ல என்ன என்றால் பகை பதைக்கிறார்கள் எல்லோரும். பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகிவிடப் போகிறதே என்ற பயத்தினால் இவர்கள் எல்லாம் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்றேன். அதே மாதிரி ஜோதிமணி ஒன்று சொன்னார்கள், பரபரப்பு என்றால் நான் ஒரு லைட்டர் சென்ஸ்ல சொன்னேன். பரபரப்பா எனக்கு இப்ப தெரியும். காங்கிரஸ் லிஸ்ட் வெளியாகட்டும், சத்தியமூர்த்தி பவன் எவ்வளவு பரபரப்பா இருக்கு நீங்க பார்க்கதான் போறீங்க. ஒரே நேரத்தில் எல்லாரும் நாமினேஷன் பண்ணுவாங்க, வாபஸ் வாங்க மாட்டேன் என்று சொல்வார்கள். இதெல்லாம் நான் பார்த்ததுதானே. ஆக நாங்கள் கட்டுக்கோப்பான கட்சி தான், கட்டுக்கோப்பான ஒரு கூட்டணி தர்மத்திற்காக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தேசிய கட்சிகள் என்றால் எங்களால் இங்கே அறிவிக்க முடியாது. இன்று காலை நாங்கள் மாலை அறிவிப்பதாக இருந்தோம், காலையில தேர்தல் தேவை அறிவிப்பதாக இல்லை. தேர்தல் தேர்வை அறிவிப்பு வந்தவுடன் இன்னும் சில திட்டங்களுக்காக எங்கள் மத்திய தலைமை கூப்பிட்டு இருக்கிறார்கள். அவர்களை கூப்பிட்ட பின் எங்கள் மத்திய தலைமை என்று சொல்லி இருக்கிறார்கள் 13ஆம் தேதியோட பைனல் லிஸ்ட் வெளியாயிடும் சொன்னாங்க. மோடி இங்க வந்த போதே கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையில் தோன்றுவார்கள், அவர்கள் அறையிலே தான் தோன்றினார்கள். இப்ப இவங்க அனைத்து அண்ணா திராவிட முதலமைச்சரின் கூட்டத்திற்கு கூட்டணி கட்சிகள் வந்தாங்களா? வரல. வேட்பாளர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட வேண்டும் என்று நினைத்தது யார் வாபஸ் வாங்குவாங்களான்னு தெரியல. ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லா கட்சிகளும் இருக்கிறது சொன்னீங்க. ஜோதிமணி அவர்கள்ட்ட போகணும், 13ஆம் தேதி ஃபைனலிஸ்ட் வெளியாகும் சொல்றீங்க. இதே போலத்தான் இன்று மாலை 3 மணிக்கு இறுதி எக்ஸ்பிளனேஷன் சொல்ல மாற்றக்கூடாது. இன்னைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கணும் எங்களுக்கு தெரியாது, அறிவிச்சது வேறு திட்டங்களுக்கு. அதே மாதிரி 13ஆம் தேதி டெட்லைன் மாறாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? எல்லாத்தையும் எழுதி உங்களுக்கு கையெழுத்து போட்டா தர முடியும். நீங்க கேட்கிற கேள்விக்கு நாங்க சரியான பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறோம். அதனால இன்னைக்கு நாளைக்கு சொல்ல வேண்டியிருக்கு. கேள்வியே கேட்க மாட்டோம்னு சொல்லுங்க. நீங்க அறிவிக்கிற அன்னைக்கு நீங்க எதுக்கு நாங்க கேள்வி பதில் சொல்றோம்? நீங்க வந்து மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு தேர்தல் தேர்வு அறிவிப்பதனால் எங்க தலைவர்கள் 2 மணிக்கு தான் நாங்க டெல்லிக்கு போனாங்க. வேறு திட்டங்கள் மாறாது என்று என்னமோ தவறு என்று என்னமோ மிகப்பெரிய இமாலய தவறு நடந்து கொண்டிருப்பதை போல நீங்கள் செய்வதை என்னால ஒத்துக்கொள்ள முடியாது. புதிய முயற்சி வரும்பொழுது பல திட்டங்களில் தடங்கல்கள் வரும். இது சரி தவறு இல்லை. இந்த கேள்விகள் ஜோதிமணி அவர்கள்ட்ட எடுத்துட்டு போகணும். ஜோதிமணி என்ன தெரியல. இந்த தேர்தல் கொள்கையை பற்றி இன்னும் உங்களுக்கு தான் அதை பத்தி நான் கேட்கிறேன். ஒரு கூட்டத்திலே சொல்ல முடியாது. நீங்க அதை பத்தி திரு ஜோதிமணி அவர்கள்ட்ட நான் எடுத்துட்டு போனேன். கோவில் பற்றிய அதிமுக நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்காங்கிற கேள்வியும் இருக்கு. அதற்கு நீங்க பதில் சொல்லணும். அதே போல நான் ஜோதிமணி அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக உங்களை விமர்சிக்கிறது, பாரதிய ஜனதா விமர்சிக்கிறது, அதிமுக விமர்சிக்கிறது. ஆக எல்லா கட்டங்களிலும் நீங்க சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பல வாதங்கள் எழுப்பப்பட்டிருக்கிற இலங்கை பிரச்சனை, காவிரி பிரச்சனை, இந்த கேள்விகள் எல்லாம் எளிதில் நீங்க பதில் சொல்லக்கூடிய கேள்விகள் இல்லை. இல்ல அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா எல்லாமே பதில் சொல்லக்கூடிய, அதாவது நீங்க எல்லா அரசியல் கட்சிகளையும் தேர்தல் நேரத்தில் விமர்சிப்பார்கள், விமர்சித்திருக்கிறார்கள், இனியும் விமர்சிப்பார்கள். அதுதான் வந்து அரசியல் இன்னைக்கு நடக்குது. காங்கிரஸ் கட்சி செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேளை, காங்கிரஸ் கட்சி மக்களை சந்தித்து மக்களுடன் பேசும். நாங்க வந்து பிஜேபிக்கு பதில் சொல்றதோ, அதனாலதான் நாங்க பேசுறது இல்லை. ஏதோ நீங்க பாத்தீங்கன்னா 2004 இதே மாதிரி ஒரு தனிமைப்படுத்தப்பட்டிருச்சு காங்கிரஸ் கட்சி. சோனியா காந்தி அவர்கள் இத்தாலியிலிருந்து வந்தார்கள் அப்படின்னு இந்தியா இதே ஒரு பரபரப்பை கிளப்பினாங்க. இந்தியா ஒழுகிறதுன்னு ஒன்று விளம்பரத்தை போட்டாங்க. காங்கிரஸ் கட்சி தனிமைப்படுத்தப்பட்டதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா 2004 நாங்கள் இதே போல அமைதியாக தேர்தலை சந்தித்தோம். எங்களுக்கு தெரியும் மக்களை நாங்கள் சந்திப்போம், மக்கள் எங்களை நம்புவார்கள். 2004 நாங்கள் வெற்றி பெற்றோம். 2009 தேர்தலில் இதே மாதிரி தான் இருந்தது. 5 ஆண்டுகள் ஆண்ட ஆட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அதனால வந்து மன்மோகன் சிங்குக்கு எதிராக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று இதே மாதிரி காங்கிரஸ் 89 சீட்டுகளை தான் ஜெயிக்கும் என்று அனைத்து ஊடகங்களும் அன்றும் ஜோசியம் சொன்னார்கள். நாங்கள் அன்றும் இதே போல அமைதியாகத்தான் இருந்தோம். 2009 தேர்தலிலும் 208 சீட்டுகளோடு நாங்கள் வெற்றி பெற்றோம். அதே போலதான் இப்பொழுதும் ஒரு தேர்தல். நான் முன்பே சொன்னேன், கருத்து கணிப்புகள் 11 நிறுவனங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக கருத்து கணிப்பை பொய்யாக காண்பித்ததாக பிடிபட்டிருக்கின்றன. இந்த பரபரப்புகள்
அவர்களை பற்றியும் நாங்கள் கவலைப்படுவதில்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்க தலைவர் எந்த விதமான பரபரப்பும் பொய்கள் எதுவுமே இல்லாம ஒரு நாள் விவசாயிகளையும் ஒரு நாள் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா தேர்தல் அறிக்கை எழுதுறதுக்காக அவர் போய் சந்திக்கிறாரு. இந்த மாதிரி அமைதியா கன்ஸ்ட்ரக்டிவா நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா மாநிலங்களிலும் சிட்டிங் எம்பிகள் ஆல்ரெடி 208 எம்பிகள் சிட்டிங் எம்பிகள் இருக்கிறதுனால பெரும்பாலான சிட்டிங் எம்பிகள் வேலை செய்யறாங்க. ஒரு விஷயம் என்னன்னா நாங்க பரபரப்பு அல்ல முக்கியம், தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். இவங்க எல்லாம் தேர்தலுக்கு முன்ன பரபரப்பு பண்ணிட்டு போயிருவாங்க. இந்த ஒரு டைம் தான் அவங்க என்ஜாய் பண்ணிக்க முடியும். எந்த பரபரப்பும் செய்யாத நாங்கள் தான் தேர்தலை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்திய மக்கள் தொடர்ந்து எங்களை நம்பி இருக்கிறார்கள். ஏனென்றால் நில பாதுகாப்பு சட்டம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், மாணவர்களுக்கு கல்வி கடன், உணவு பாதுகாப்பு சட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம், ஏராளமான சட்டங்களை மக்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். கோடிக்கணக்கான மக்கள் இந்த சட்டங்களால் பயன்பெற்றிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய கடன்களை நாங்கள் லட்சக்கணக்கில் தற்கொலை செய்திருக்கிறார்கள். வளர்ச்சி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ராகுல் காந்தி நீங்கள் ஒரு கேள்வி தயவு செய்து அநாகரிகமா கத்துறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா நீங்க யோசிங்க. மூவரும் பேசி மீராகுமார் போல என்னுடைய நீங்க பேசுறப்போது இந்த நிலையில நேர்கட்சியும் கேட்டிருந்தோம் இன்றைய தேர்தல் சூழல் யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்று ஆயுத நேர்கிட்ட கேட்டபொழுது குறுஞ்செய்தி வாயிலாக நமக்கு கிடைத்த பதிலிதோ. இன்றைய நிலையில இன்றைய சூழல் அப்படிங்கிறது பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக இருக்கிறது என்று 70%, காங்கிரஸ் கட்சிக்கு அகில இந்திய அளவில் சாதகமாக இருக்கிறது என்று 16%, மூன்றாவது அணிக்கு அகில இந்திய அளவில் சாதகமாக இருக்கிறது என்று 14% கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இல்ல மூன்றாவது அணி அப்படிங்கும்போது தேசிய அளவில் வருது. அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் தமிழரசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன், பாரதிய ஜனதா பற்றி இப்படி ஒரு பார்வை இருக்க நீங்க பாரதிய ஜனதா பற்றி எப்படி விமர்சிக்காம இல்ல சொல்லாம நேரடியா பேசாம தவிர்த்து போட முடியுமா? விமர்சனங்கள் இருக்குமே, ஆனால் நீங்க அந்த கட்சியை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லையா நீங்கள் வேற அணியில் இருக்கும்பொழுது? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை ஏன் பாஜகவை விமர்சிக்கவில்லை அப்படிங்கறத உங்களுடைய சந்தேகம் கேள்வி. இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருப்பது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. ஆளுங்கட்சியே அந்த ஆளுங்கட்சி செய்த தவறுகளை பட்டியலிடுவதுதான் எதிர்கட்சியினுடைய பிரதான முதல் கடமை. இரண்டாவது கடமையா இது முதல் கட்ட அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. இன்னமும் பல நாட்கள், இன்னும் 38 இடங்களுக்கு மேல அவங்க பேச வேண்டியிருக்கு. அதுல பாரதிய ஜனதா இல்ல. அதனால அப்போது சூழலுக்கு தகுந்தமாறு அவங்க பாரதிய ஜனதாவை விமர்சிப்பார்கள் தேர்தல் களத்துல. இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய கொள்கைய தேசிய அளவுல மதச்சார்பின்மையை நாங்க கொண்டு வருவோம். வெறுமை காங்கிரஸ் கட்சியை போல மதச்சார்பின்மை பேசிக்கிட்டே ஏற்கவும் மாட்டோம், மதச்சார்பின்மைக்கு எதிராக பாஜகவை போல நாங்க இருக்கவும் மாட்டோம். உண்மையான மதச்சார்பின்மைக்கு இலக்கணமா நாங்கள் செயல்படுவோம். மூன்றாவது அணி அதாவது இந்த மாற்று அணி, அது மூன்றாவது அணி கூட நம்ம சொல்ல முடியாது. அது காங்கிரஸ் பாஜக இந்த மாற்று அணி பிரயோகம், இது இரண்டுக்குமே மாற்றுங்கிற பிரயோகம் ஏன் பிரச்சாரங்கள்ல இடம்பெற மாட்டேங்குது? நிச்சயமா தேர்தல் அறிக்கையில இருக்க அதிமுக அங்கம் வகிக்கக்கூடிய ஆட்சின்னு இருக்கு, பாஜக அல்லாத காங்கிரஸ் அல்லாத ஆட்சின்னு ஏன் இல்ல? பாஜக இல்லாத அதுதானே இந்த மூன்றாவது அணியோட இல்ல மாற்று அணியோட பிரதான கொள்கை. அதுதான் மாற்று அணிதான் பிரதான கொள்கை. அப்ப அது ஏன் பிரச்சார கூட்டங்கள்ல முன்னிலைப்படல? இப்ப நீங்க இந்த தொடக்கத்திலேயே இன்னும் நான் தான் சொல்றேன், 38 கூட்டங்கள் இன்னும் இருக்கு. தெளிவாக சொல்கிறேன், தேசிய கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் மாநில கட்சிகள் ஆட்சிக்கு வருவது கடினம். நீங்க மூன்றாவது அணியை சார்ந்த பிரதம அமைச்சர்கள் இருக்கும் பொழுது கூட தேசிய கட்சிகளின் ஆதரவோடுதான் அவர்கள் ஆட்சி அமைக்க முடிந்தது. மறுபடியும் சத்தம் போட்டு அர்த்தம் மறுக்கவில்லை. அதை நான் என்ன சொல்றேன்னா,
தேசிய கட்சிகளின் தேசிய தன்மையை முதலில் உணர வேண்டும். தேசிய கட்சிகள் மாநில, அதனால்தான் எங்களுக்கு மாநிலத்திலே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய தலைமை மாநிலத்தில் சில கூட்டணிகளை ஏற்படுத்துவதில் சில சிரமங்கள் இருக்கிறது. ஆக இந்த சிரமங்கள் இருப்பதினாலே ஏதோ தவறு நடந்து விடுவது என்று ப்ரொஜெக்ட் செய்வது இல்லை. வெற்றிகரமான கூட்டணியை நாங்கள் அமைக்க போகிறோம். வெற்றிகரமாக மாநில கட்சிகளா தேசிய கட்சிகளா கேள்வி இருக்கிறது. இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு சேகு தமிழரசன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல ஜோதிமணி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குழப்பங்கள் இருக்கலாம், இந்த குழப்பங்களை தாண்டி முன்னிலைப்பட வேண்டிய நல்ல விஷயங்களும் இருக்கிறது. இந்த ஒரு மக்களவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் பொழுதே பல மேற்கத்திய நாடுகள் இந்தியா ஒரு ஜனநாயகமாக இருக்காது, தொடர்ந்து தேர்தல்களை நடக்காது, இங்கு ஒரு அனார்கி வரும் என்று சொன்னது. ஆனால் இன்றும் தேர்தல் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குழப்பங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், அரசியல் கட்சிகளிடையே மாறுபாடு இருக்கலாம், ஆனால் வெற்றிகரமான ஒரு ஜனநாயகமாக இருக்கின்றோம் அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சித்தான் இந்த தேர்தல் தேதி அறிவிப்பு. இதை மையப்படுத்தி ஒரு திருவிழா கோலம். ஆக இதுல பார்க்க வேண்டிய ஆரோக்கியமான அம்சங்களும் இருக்கவே இருக்கின்றன என்பதையும் நாம் சொல்லியாக வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவரையும் அதே போல பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.